சிவமகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது யாத்ரீகன் கதையும் நந்திகேஸ்வரலிங்க மகிமையும். சிவநேசர்களே, பூர்வத்தில் தர்மராஜன் நாரத முனிவரிடம் கேட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சூதமாமுனிவர் கூறத் தொடங்கினார். நர்மதை நதி தீரத்தில் கர்ணகி என்ற பட்டணத்தில் உதத்திய வம்சத்தில் உதித்த பிராமணன் ஒருவன் காசி யாத்திரை செய்ய விரும்பி தன் இரு குமாரர்களிடம் தன் மனைவியை ஒப்படைத்துவிட்டு காசிக்கு யாத்திரை சென்று அங்கு தங்கியிருந்து ஒரு நாள் இறந்து விட்டான். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் புத்திரர்கள் தங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை செய்தார்கள். இறந்தவனின் மனைவி தன் மக்கள் மீது கொண்டிருந்த விருப்பத்தால் அவர்களை காத்து மணவினை முடித்து முன்னோர் வைத்திருந்த பொருளை இருவருக்கும் பகிர்ந்து கொடுத்து தன் பாதுகாப்பிற்கு சிறிது தனம் வைத்திருந்து சில காலத்தில் அதை தர்ம வழியில் செலவிட்டு புண்ணியம் தேடியும் பிராணன் ஒழியாதிருக்க வாழ்ந்து வந்தாள். அப்போது அவளது புத்திரர்கள் தாயை பார்த்து, அம்மா, உனக்கு மனக்குறை ஏதாவது இருந்தால் அதை எங்களிடம் சொல் என்றார்கள். அதற்கு அவள், எனக்கு ஒரு குறை இருக்கிறது, அதை செய்வீர்களானால் எனக்கு நல்ல மரணம் ஏற்படும் என்றாள். அது என்னவென்று புதல்வர்கள் கேட்டார்கள். அதற்கு அவள், அது என் மூத்த மகன் செய்ய வேண்டியது, அவன் அதை செய்ய வேண்டும் என்பது என் கோரிக்கை. அதாவது காசியில் மரணம் கிட்டாவிட்டாலும் என் எலும்புகளை கங்கையில் விட வேண்டும் என்பதே ஆகும். அவ்வாறு செய்தால் எனக்கு க்ஷேமம் வரும், இதுவே என் விருப்பம் என்றாள். மூத்த மகன் அவளை பார்த்து, தாயே, நீ நல்ல மனதோடு உயிர் நீத்தால் உன் காரியத்தை நீ சொன்னபடி நான் செய்த பிறகே என் காரியங்களை செய்வேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான். உடனே தாய் சிவஸ்மரணை செய்து கொண்டே பிராணனை விட்டாள். அப்போது அவளது புத்திரர்கள் அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரிவர செய்து அவள் கூறியபடி மூத்த மகன் தன் தாயின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு தன் மனைவியையும் புதல்வரையும் வீட்டிலே நிறுத்தி விரைவில் வந்து விடுவதாக சொல்லிவிட்டு ஒரு சேவகனையும் துணைக்கு அழைத்து கொண்டு புறப்பட்டான். ஒரு யோஜனை தூரம் சென்றதும் இருட்டி விட்டதால் அங்கு ஒரு பிராமணன் வீட்டில் தங்கி சிவபெருமானை துதித்து கொண்டிருந்தான். அப்போது 5 நாழிகை இரவில் ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது. அந்த வீட்டு வாசலில் பசு ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அந்த வீட்டு வேதியன் பசுவை இன்னும் கறக்கவில்லையா என்று கேட்டுக்கொண்டே கன்றை அவிழ்த்துவிட்டு தன் மனைவியை பசுவை கறப்பதற்கு கூப்பிட்டு அந்த கன்றின் கழுத்து கயிற்றை பற்றி இழுத்து போனான். அப்போது அந்த கன்று அவன் காலை மிதிக்கவே வேதியன் கோபம் கொண்டு தன்னை மிதித்ததற்காக அந்த கன்றை கொம்பால் அடித்து பாலூட்ட விடாமலும் கொண்டு சென்று ஒரு தூணில் கட்டி போட்டான். கன்று அருந்தாத பால் பசுவின் மடியில் இருந்ததால் பசுவானது மிகவும் அழுதது. அந்த இரைச்சலை கேட்டதும் அந்த கன்று, தாயே, நீ ஏன் கூச்சலிடுகிறாய் என்று கேட்டது. அதற்கு தாய் பசு, எனக்கு நேர்ந்த துக்கம் உன்னை அவன் கொம்பால் அடித்ததால் உண்டானது என்றது. தாயே, நாம் கர்ம வசத்தில் உள்ள ஜீவர்கள் ஆகையால் கர்மத்தை அனுபவிக்காமல் நாம் எங்கே போக முடியும்? பூர்வத்தில் சிரித்து கொண்டே செய்த கர்மத்தை இப்போது அழுது கொண்டே அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சுக துக்கங்கள் அனுபவிக்காமல் தப்புவதில்லை என்று கன்று பதில் கூறியது. அதற்கு தாய் பசு, மகனே, நீ சொல்லும் வார்த்தை நான் அறிந்ததுதான். இருந்தபோதும் சம்சார மாயையால் துக்கம் அடைந்திருக்கிறேன். நான் அழுதும் துக்கம் அடங்கவில்லை என்றது. அதற்கு அதன் கன்று, நீ அழுவதால் பயன் என்ன? அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதானே தீர வேண்டும் என்றது. அதற்கு பசுவானது, எனக்கு இப்போது உண்டான துக்கம் இந்த வேதியனுக்கும் உண்டானாலன்றி ஒழியாது. ஆகையால் இவனுக்கு அத்தகைய துன்பத்தை நான் உண்டாக்குவேன். அப்போதுதான் அது தன் செயலால் விளைந்தது என்பதை உணர்வான். மகனுக்கு துன்பம் நேர்ந்தால் தாய்க்கு அதை காட்டிலும் துக்கம் அதிகமாக இருக்கும். நாளை உதயத்தில் அந்த வேதியனின் மைந்தனை என் கொம்புகளில் குத்திவிட்டு போகிறேன். அதனால் அவன் புத்திரன் இறந்து போவான் என்றது. அதற்கு கன்று, தாயே, இதுவரையில் நாம் செய்த கர்மத்தை அனுபவித்து கொண்டிருப்பது போதாதென்று இந்த பிரம்மஹத்தியை வேறு அடைய வேண்டுமா? இவன் புதல்வனை கொன்றால் உனக்கும் அத்தகைய துன்பம் மீண்டும் வராமல் இருக்காது. நன்மை செய்தால் ஸ்வர்கலோகமும் தீமை செய்தால் நரகமும், நன்மை தீமை இரண்டையும் கலந்து செய்தால் மானுட பிறவியும் கர்ம நலிவால் முக்தியும் உண்டாகும். ஆகையால் நீ இத்தகைய தீச்செயலை செய்ய வேண்டாம். என்னை அவன் அடித்தானே என்று நினைக்கிறாயா? நான் யார், நீ யார்? நீ தாயும் இல்லை, நான் உன் புதல்வனும் இல்லை. தாய், தந்தை, உற்றார் உறவினர்கள்
மக்கள் என்று சொல்லப்படுகின்ற யாவுமே பொய். எல்லா பிராணிகளும் அதன் கர்மத்தை அனுபவிக்க வேண்டும். ஆகையால் இதனை உணர்ந்து தீயை செய்யாமல் நன்மையை செய்ய வேண்டும் என்றது. அதற்கு தாய்ப்பசு, உனக்கு விளைவித்த துன்பத்தை கண்ட நான் அதை அவர்களுக்கு திருப்பி செய்வது எப்போது என்று பதைக்கிறேன். பிரம்மஹத்தி வரும் என்றாயல்லவா, அதை போக்கடிக்க தக்க புண்ணிய ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. அது எனக்கு தெரியும். இந்த வேதிய சிறுவனை கொன்றால் என் உடல் கருத்துவிடும். அந்த பிரம்மஹத்தி நீங்கியவுடன் என் உடல் பழையபடி வெள்ளையாகிவிடும். இது எனக்கு தெரியும் என்று சொல்லியது. கன்று பதில் பேசவில்லை. மிருகங்களின் பேச்சு மொழியை உணர்ந்திருந்த காசி யாத்திரை பிராமணன் இதை கேட்டுக்கொண்டிருந்தான். இதை சோதித்த பிறகு நாம் போக வேண்டும் என்று அவன் அந்த வீட்டிலேயே தங்கியிருந்தான். மறுநாள் காலையில் அந்த வீட்டு வேதியன் எழுந்து வழிபோக்கனை பார்த்து, இன்னும் உறங்குகிறீரே என்று கேட்டான். அதற்கு காசி யாத்திரை செல்வோன், எனக்கும் என் சேவகனுக்கும் இளைப்பாக இருப்பதால் 2 நாழிகை கழித்து செல்கிறோம் என்று மறைத்து சொல்லி உறங்குபவனை போலிருந்தான். அப்போது பால் கறக்கும் வேலையாயிற்று. வேதியன் வேறு வேலைக்கு போக வேண்டியிருந்ததால் தன் மகனை அழைத்து, நீ கன்றை விடு என்று கூறிவிட்டு போய்விட்டான். அதன்படி சிறுவன் கன்றை அவிழ்த்து பசுவினிடம் விட அவன் தாய் பால் கறக்க வந்தாள். பசுவின் மடி சுரந்ததைக் கண்டு கன்றை பழையபடி கட்ட ஒரு கோலால் புடைத்து இறுக்கி கட்டும்போது பசுவானது கோபித்து அவனை தன் கொம்புகளால் குத்தியது. சிறுவன் பக்கத்தில் பாய்ந்து விழுந்து மூர்ச்சையானான். அதை கண்டோர் கும்பலாக கூடி தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அந்த சிறுவன் மரணமடைந்தான். அதை கண்டு அனைவரும் அழுது புலம்பினார்கள். அந்த வீட்டு வேலைக்காரன் பசுவை அடித்து அவிழ்த்து விட்டான். வெண்ணிறமான அந்த பசு கருநிறமடைந்தது. எல்லோரும் வருந்தினார்கள். இந்த காட்சியை கண்ட காசி யாத்ரீகன் தன் சேவகனுடன் புறப்பட்டு பசு போகும் வழியை பின்தொடர்ந்து சென்றான். பிரம்மஹத்தி தோஷத்திற்கு ஆளான பசுவானது வாலை கிளப்பிக் கொண்டு நர்மதை நதியை அடைந்து நந்திகேஸ்வரரின் அருகில் இருந்த திவ்யமான ஜலத்தில் 3 முறை மூழ்கி ஸ்நானம் செய்ததும் வெண்ணிறமடைந்து தான் வந்த வழியை திரும்பி சென்றது. அதை கண்ட காசி யாத்ரீகன், இந்த தீர்த்தத்தில் மூழ்கி குளித்தவுடனேயே பிரம்மஹத்தி ஒழிந்ததே என்று தானும் தன் சேவகனுமாக அதில் ஸ்நானம் செய்து நந்திகேஸ்வரரை வணங்கி வழிபாடு செய்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் அவ்வாறு போகும்போது அவர்கள் இருவருக்கும் எதிரில் சர்வாபரணங்களை அணிந்த பெண் ஒருத்தி வந்து, நீ எங்கிருந்து வருகிறாய்? பொய் சொல்லாமல் உண்மையை சொல் என்று கேட்டாள். அதற்கு யாத்ரீகன் எதையும் மறைக்காமல் நடந்தவற்றை சொல்லிவிட்டான். அதன் பிறகு அவள் யாத்ரீகனை பார்த்து, நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்றாள். யாத்ரீகனும் தன் சேவகனுடன் அங்கேயே தங்கியிருந்தான். அப்போது கங்கையானந்த மங்கை, நீ எங்கே இந்த விசேஷத்தை கண்டாயோ அங்கேயே இந்த எலும்புகளை விட்டு விடுவாயானால் உன் தாய் திவ்ய தேகம் அடைந்து ஸ்வர்க்கம் அடைவாள். ஒவ்வொரு ஆண்டும் வைகாச சுத்த சப்தமியில் கங்கை இந்த இடத்திற்கு வருவாள். இன்றைய தினம் அந்த சப்தமியாகும். நானே கங்கை, நான் அங்குதான் போகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டாள். காசி யாத்ரீகன் மீண்டும் நர்மதை நதி தீரத்தில் உள்ள நந்திகேஸ்வரத்துக்கு வந்து தன் தாயின் அஸ்திகளை நதியில் விட்டான். அவ்வாறு செய்ததுமே அவன் தாய் திவ்ய உருவத்துடன் தோன்றி, குமாரா, நீயே தன்யன், நீயே பவித்திரம் செய்தாய். உனக்கு தனம், தானியம், ஆயுள், வம்ச விருத்தி முதலானவை கிடைக்கும் என்று வரமளித்து நற்கதி அடைந்தாள். இவ்வாறாக அந்த பிராமணன் தன் தாயின் அஸ்தியை நர்மதை நதியில் நந்திகேஸ்வரத்தின் அருகே விடுத்து தன் யாத்திரையை முடித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்தான். அன்று முதல் அந்த தீர்த்தம் மானுடருக்கெல்லாம் பிரசித்தமாக தெரிந்தது. ஆகையால் நந்திகேஸ்வரத்திற்கு அருகில் நர்மதை நதியில் ஸ்நானம் செய்தால் இஷ்ட காரியங்களை அடைவார்கள் என்று தெரிந்து கொண்டார்கள். மேலும் ருஷிகை என்ற இளம் பிராமண விதவை ஒருத்தி அந்த ஸ்தலத்திற்கு சென்று கடுமையான சிவபூஜை செய்து கொண்டிருந்தாள். அப்போது மூடன் என்ற தைத்தியன் ஒருவன் அவளை சிவபூஜை செய்யாது இருக்கும்படி பல வகையாக போதித்தான். அப்படி போதித்தும் ருஷிகை சிவபூஜையை செய்து வந்ததால் தைத்தியன் தன் கோர ரூபம் முதலியவற்றை அவளுக்கு காட்டி பயமுறுத்தவே அவள் பயந்து சிவசிவ என்று சிவநாமங்களை கூறி சரணடைந்த தன்னை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். உடனே நந்திகேஸ்வரர் அவள் எதிரில் தோன்றி, உனக்கு ஒரு பயமும் இல்லை, உன்னை நான் காக்கிறேன். அந்த அரக்கன் தானாகவே போய்விடுவான். நான் அனைவரையும் காத்தருள்வதற்காகவே இங்கிருக்கிறேன் என்று வரமளித்து
அவள் பூஜித்த பார்த்திவலிங்கத்தில் மறைந்தார். கங்கையும் அவள் முன்பு தோன்றி அவளை பார்த்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அதற்கு அவள் இந்த வைகாச சுத்த சப்தமியில் இங்கு வந்து பிரத்யட்சமாக இருக்க வேண்டும் என்றாள். அவ்வாறே கங்கையும் ஆண்டுதோறும் அங்கு வருகிறாள். ஆகையால் அந்த தினத்தில் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் சகல பாவங்களும் விலகி போகும். முனிவர்களே, நீங்கள் கேட்ட சிவசரிதங்களில் நந்திகேஸ்வர மகாத்மியமும் ஒன்றாகும். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.